வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்க நிலைவாசல் பூஜை தான் பண்ண போகிறோம். வழக்கம் போல் சொல்கிறது தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய நிலவாசல் ஆல்ரெடி நான் மஞ்சள் கலரில் பெயிண்ட் பண்ணி மங்களகரமாக வச்சுருக்கேன். இங்கே குங்குமம் வைக்கிறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது ரியலாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு மஞ்சள் பெயிண்ட் மட்டும்தான் அடிச்சு விட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான காட்டன் துணியில் பன்னீர் வச்சு ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் எடுத்திருக்கேன். நம்ம அதில் பன்னீர் சேர்த்து குழப்பிக்கலாம். பெரும்பாலும் நம்ம நிலவாசலில் பொட்டு வைக்கிறோம் இல்லையா, இதோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்கணும். அதாவது 7, 5, 3 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் ஒரு 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். 2 வாசல் கால்லையுமே பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் நான் 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் பாதம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் குங்குமம் வச்ச உடனே நல்ல ஒரு மங்களகரமாக ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்ச மாதிரி அந்த இடங்கள் தோன்றுது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் அகல் விளக்கு எடுத்துக்கிறேன். அதில் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அது நிறையா கல்லுப்பு வச்சு எடுத்துக்கிறேன். இதை நம்ம நில வாசலில் 2 பக்கமும் வச்சு விட்டுக்கலாம். ஏன்னா கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம். அது கண் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் தடவி நல்லா சிகப்பு கலர் குங்குமம் நல்லா தடவி இதை கல்லுப்பு மேலே வச்சுக்கலாம். இதுவும் லெமனும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம். நம்மளோட கண் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம இப்போ விளக்கை ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுடைய நிலவாசலில் நம்மளுடைய குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மண் அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணுறேன். எப்போதுமே விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மண்ணால் ஆன ஒரு பிளேட் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு நல்லா மஞ்சள் தடவி ஒரு 5 இடத்துல குங்குமம் வச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி விளக்குக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தடவிக்கலாம். உள்ள வெளியெல்லாம் நல்லா மஞ்சள் தடவி நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். இது மாதிரி 2 விளக்கையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம விளக்கை ரெடி பண்ணியாச்சு. 2 விளக்குமே இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டோம். பஞ்சு திரி நான் எப்போதுமே விளக்குக்கு பஞ்சு திரி தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு திரியாக போடாமல் 2 பஞ்சு திரி எடுத்து ஒன்றா திரித்து நம்ம விளக்குக்கு போடுறது ரொம்பவே நல்லது. நான் எல்லா விளக்குக்குமே இந்த மாதிரி ரெட்டையாக எடுத்துகிட்டு திரித்து ஒரு திரியாக திரித்து விளக்குக்கு போட்டுக்குவேன். விளக்குக்கு நம்ம திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். விளக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாசல் காலுக்கு பூ வச்சுக்கலாம். 2 பக்கமும் நான் பூ வச்சுட்டு மேலேயுமே நில வாசல்லையுமே பூ வச்சுக்கிறேன். விளக்கு சுற்றி கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பூ வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் மஞ்சள் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அர்ச்சனைக்காக காப்பரிசி மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இது எப்போதுமே நான் ஒரு பாக்ஸில் ரெடியாக வச்சுருப்பேன் நம்ம நிலவாசலில் போடுறதுக்காக. இது எறும்பெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லைங்க. நம்ம பச்சரிசி மாவில் கோலம்லாம் போடலை. அது கோலம் போட்டால் சாப்பிடும். நான் பெயிண்டில் எல்லாமே பண்ணியிருக்கனால இந்த மாதிரி காப்பரிசி கலந்து அர்ச்சனை போட்டுருவேன் எறும்புக்குன்னே. அடுத்து நம்ம நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் இந்த நெல்மணி தோரணத்துக்கு வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருக்குது. அந்த நெல்மணி தோரணம் இருக்குது பார்த்திங்களா, அது மகாலட்சுமி தாயாரின் அம்சம். கண் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உள்ளேருந்து வெளியில் வரும்போது, வெளியிலேருந்து உள்ளே போகும்போது அந்த நெல்மணி தோரணம் நம்ம தலையில் படும்போது மகாலட்சுமி தாயாரை நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உருளியில் நீர் நிரப்பி பூ போட்டிருக்கேன். இது கண் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வீட்டுக்கு வர்றாங்க ஒரு நெகட்டிவான எண்ணத்தில் வந்தாலும் அந்த உருளியில் உள்ள பூக்களை பார்க்கும்போது அவங்க எண்ணங்கள் பாசிட்டிவாக மாறிடும். அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் உருளி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய விநாயகர் ஸ்டிக்கர் ஊட்டியிருக்கேன். அதுக்கு கீழே நான் இன்டோர் பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். இந்த யானை பார்த்திங்கன்னா கோயில் திருவிழாப்பா வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். யானையுமே வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் அந்த தும்பிக்காயை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அழகாக அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு அழகாக ஒரு பூ வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 2 யானைக்கும் வச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும். இங்கேயும் ஒரு குட்டியாக உருளி வச்சு அதில் பூக்கள்லாம் போட்டிருக்கேன். இந்த இடமே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க.
நல்லா பச்சை பசேர்னு செடிகள் இன்டோர் பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். அதுவும் நம்ம விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லும் வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம விநாயகர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் குங்குமம் வைக்குமே விநாயகர் பார்த்திங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக அவ்வளோ அழகாக இருந்தார். இந்த மஞ்சள் குங்குமத்தோட மகிமை பார்த்திங்க, நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சாலோ இல்லை சாமி சிலைகள் ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாவோ அப்படியே மங்களகரமாக மாறிடுது. ரொம்ப அழகாக தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குது. அடுத்து வந்து என்னுடைய வெற்றிலை செடிக்கும் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன், ஒரு பூவும் வச்சுக்குவேன். வெள்ளிக்கிழமை எப்போதுமே வெற்றிலை செடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்ருவேன். அதே மாதிரி நம்ம நிலைவாசல் பக்கத்துலேயே விளக்கு மாடம் இருக்கு இல்லையா, அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அழகாக பூத்துறேன், பூ வந்து வச்சு விட்றேன். அப்புறம் நான் செம்பருத்தி செடியில் வந்து ஒரு பூ பூத்துருக்கு. இது வந்து நான் ஊரில் நம்ம கிராமத்து வீட்டில் வந்து செம்பருத்தி நிறையா பூத்துட்ருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு குச்சி வந்து ஒடிச்சு வச்சேன். ரொம்ப அழகாக வளர்ந்து பூக்குதுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம விநாயகருக்கு ஒரு பூவாவது பூத்துரும். அந்த பூவை எடுத்து நான் வந்து இவருக்கு வச்சு விட்ருவேன். டபுள் பக்கா டேப் இருக்குல்லையா, அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அழகாக பூ வச்சு விட்ருவேன். ரொம்ப அழகாக மங்களகரமாக இருப்பார். பூ வச்சோன்னா இன்னும் ஒரு அழகு வந்து அவருக்கு கூடிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கேற்றி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விளக்கை வந்து நான் ஏற்றிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நிலவாசலுக்கு தீப தூபம்லாம் காமிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. நிலவாசலுக்கு தீப தூபமெல்லாம் காட்டும் போது நம்முடைய வெற்றிலை செடி, விளக்கு மாடம், விநாயகர் ஸ்டிக்கர், இப்படி எல்லாத்துக்குமே துளசி மாடம் எல்லா இடத்துக்குமே வந்து நான் தீப தூபம்லாம் காமிச்சு வழிபாடு பண்ணிக்குவேன். நான் வந்து சாம்பிராணிக்கு பதில் வந்து தசாங்கம் தான் எடுத்திருக்கேன். அதில் சவ்வாது மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாசனை திரவியங்களுக்கு இருக்குது. அதனால் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நல்லா இந்த சவ்வாது வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, தசாங்கம், அதை நல்லா எல்லா இடத்துக்கும் நான் காமிச்சிட்டு நம்ம வந்து கற்பூர ஆராத்தி எடுத்துக்கலாம். நம்மளுடைய வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது தீப தூபம் காமிக்கிறா இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம நிலவாசல் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு ஃபுல்லுமே காமிப்பேன். தனியாகவும் ஸ்பெஷலாகவும் பூஜை பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிலவாசலில் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது பொதுவாக நம்ம வீடு கட்டும்போது பூமி பூஜை போடுவோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பூஜை பண்ணுறதுன்னு என்ன பார்த்திங்கன்னா வாசல் கால் பூஜை, அதாவது நிலவாசல் பூஜைன்னு நம்ம பண்ணுவோம். ஏன் இங்கே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி அந்த இடத்துல நிலைத்து நின்று நம் குடும்பத்தை காக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் நம்ம நிலவாசல் பூஜை பண்ணுறோம். வீடு வந்து சின்னதோ பெருசாங்க, அந்த ஒரு வீடுனா வந்து சாதாரண விஷயமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா மனதுக்கு அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, தெய்வ சக்தி, மகாலட்சுமி கடாட்சம், இந்த மாதிரி எல்லாமே நிறைஞ்சிருக்கணும். அதுதான் வீடு. இப்போ நிலவாசல் வைக்கும்போது அந்த ஆகாசன சக்தியை உண்டு பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்வாங்க. நவதானியங்கள், நவரத்தினங்கள், செம்பு, நாணயம், தங்கம், இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண் சங்குமே அந்த இடத்துல வந்து பதிப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறாங்களே, அந்த இடத்துல எந்த சக்தி வந்து நம்ம அருள் பாலிக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் தான் வந்து நின்று நம்மளுக்கு அருள் பாலிக்கும். நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் வந்து நம்மளுக்கு ஒரு காவல் தெய்வமாக நின்று நம்ம குலத்தை வந்து காக்குங்க. அப்படிப்பட்ட குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த நிலவாசலை நம்ம மங்களகரமாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால தான் நான் வந்து பூஜை செய்கிறது மட்டும் இல்லை, அந்த நிலப்படியே வந்து அழகாக வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், வந்து அழகுபடுத்தியிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும். நான் வந்து இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம கை காலில் வந்து பூவெல்லாம் மிதி போடுங்கிறதுக்காக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெக்கரேஷன், என்னென்னா அந்த தாமரையை வந்து நல்லா வந்து பிங்க் கலர்லேயே வந்து தாமரையை வந்து ஃபுல்லாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு ஸ்டிக்கர் வந்து 2 பக்கமும் ஒட்டியிருக்கேன். என்கிட்ட வந்து நம்மளுடைய பூஜை அறையில் ஒட்டிட்டு மீதம் இருந்தது. அந்த 2 ஸ்டிக்கர் எடுத்து அதில் ஒட்டினே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை வாங்கி ஃபுல்லுமே நம்ம நிலவாசல் ஃபுல்லுமே வந்து வாசப்படியெல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி தான் என்னுடைய வீட்டில் வந்து நான் நிலவாசல் பூஜை பண்ணுவேன். எல்லோரும் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது, குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கும் நிலவாசல் பூஜை பண்ணுறதுனால. ரொம்பலாம் இல்லைங்க, பன்னீர் வச்சு தான் சுத்தம் பண்ணணும்ல, ஒரு சாதாரண தண்ணீரை வச்சு நம்ம நிலப்படியை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.